இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். கல்வாத் குற்றவாளிக்கு மக்கள் முன்னிலையில் பிரம்படி தண்டனை நிறைவேற்றப்படும். மலேசியாவில் வரலாற்று பூர்வ முதல் சம்பவம். கல்வாத் குற்றச்சாட்டில் குற்றவாளி என்று உறுதி செய்யப்பட்டு தீர்ப்பளிக்கப்பட்ட ஆடவர் ஒருவருக்கு 6 பிரம்படி தண்டனை மக்கள் முன்னிலையில் நிறைவேற்றப்படவிருக்கிறது. திரங்கானு மாநிலத்தில் நாளை டிசம்பர் 27 வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு பிறகு 42 வயது முகமது எஃபெண்டி அவாங் என்ற நபருக்கு இத்தண்டனை நிறைவேற்றப்படவிருக்கிறது. திரங்கானு மாநிலத்தில் ஷரியா சட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தத்திற்கு பிறகு கல்வாத் குற்றவாளி ஒருவருக்கு மக்கள் முன்னிலையில் தண்டனை நிறைவேற்றப்படவிருக்கும் முதலாவது சம்பவம் இதுவாகும். குவாலா திரங்கானுவில் உள்ள மஸ்ஜித் அல் முக்தாஃபி பிலாஷா பள்ளிவாசலில் ஓர் இடத்தில் தண்டனை நிறைவேற்றப்படுவதற்கு ஷரியா உயர் நீதிமன்ற நீதிபதி கமால் ருவாஸ்மி இஸ்மாயில் இடத்தையும் நேரத்தையும் நிர்ணயம் செய்துள்ளார். திருமணம் ஆன பின்னரும் பிற பெண்களுடன் தொடர்பில் இருக்கும் கல்வாத் குற்றவாளிகள் உட்பட தகாத உறவில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை நிறைவேற்றப்படுவதற்கு ஏதுவாக கடந்த 2022 ஆண்டில் ஷரியா சட்டம் திருத்தப்பட்டது. தண்டனைக்கு ஆளாகிய முகமது எஃபெண்டி அவாங் ஏற்கனவே கல்வாத் குற்றத்திற்காக கடந்த 2023 ஆண்டு ஜூலை மாதம் 11 திரங்கானு கமாமான் ஷரியா கீழ் நீதிமன்றம் அவருக்கு 2700 ரிங்கிட் அபராதம் அல்லது 3 மாத சிறை தண்டனை விதித்தது. அதே குற்றத்தை அந்த நபர் மீண்டும் ஜனவரி 25 புரிந்ததன் பேரில் அவருக்கு 3000 வெள்ளி அபராதம் அல்லது சிறை மற்றும் 6 பிரம்படி தண்டனை விதித்தது. ஷரியா சட்டத்தின் கீழ் 2வது முறையாக கல்வாத் குற்றத்தில் பிடிபடுகின்றவர்களுக்கு பொதுமக்கள் முன்னிலையில் பிரம்படி தண்டனை நிறைவேற்றப்படுவதற்கு வகை செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே திரங்கானு மாநில சட்டத்தின் கீழ் நிறைவேற்றப்படும் இந்த பிரம்படி தண்டனை நிறைவேற்றத்தை பார்ப்பதற்கு 70 பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுவர் என்று போலீசார் அறிவித்துள்ளனர். அதேவேளையில் தண்டனை நிறைவேற்றத்தை புகைப்படம் எடுக்கவோ அல்லது வீடியோ படம் பதிவு செய்யவோ தடை விதிக்கப்பட்டுள்ளது. தண்டனை நிறைவேற்றத்தை பார்ப்பதற்கு அனுமதிக்கப்படுகின்றவர்கள் தங்கள் வசம் கைபேசி வைத்திருப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அனைவரும் கடும் பரிசோதனைக்கு பின்னரே தண்டனை நிறைவேற்றத்தை பார்ப்பதற்கு அனுமதிக்கப்படுவர் என்று கொலத்திரங்கானு மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி அஸ்லி முகமது நூர் தெரிவித்துள்ளார். ஒரு தச்சரான முகமது எஃபெண்டி அவாங்கிற்கு தண்டனை சுமூகமாக நிறைவேற்றப்படுவதை உறுதி செய்வதற்கு பாதுகாப்பு பணியில் 40க்கும் மேற்பட்ட போலீஸ்காரர்கள் கடமையில் அமர்த்தப்படுவர் என்று அவர் குறிப்பிட்டார். 10 ஆண்டுகளுக்கு முன்பு மாயமான மலேசிய ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான MH370 விமானத்தை தேடி கண்டுபிடிக்கும் முயற்சி பலன் தருமானால் அந்த விமானத்தை தேடுவதில் அரசாங்கம் முழு ஒத்துழைப்பு நல்கும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உறுதியளித்துள்ளார். அரசாங்கத்தின் நிதியை விவேகமாக பயன்படுத்துவதை உறுதி செய்யும் அதே வேளையில் விமானத்தை தேட வேண்டிய அவசியத்தை முன்னிலைப்படுத்தும் முயற்சியையும் பிரதமர் வலியுறுத்தினார். 10 ஆண்டுகளுக்கு முன்பு வான் போக்குவரத்து ராடாரிலிருந்து மர்மமான முறையில் காணாமல் போன அந்த விமானம் மாயமான விவகாரத்தில் பல கேள்விகளும் மர்மங்களும் இன்னும் விடை காண முடியாமல் உள்ளன. அந்த விமானத்தை தேடி கண்டுபிடிக்குமாறு பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் மட்டுமல்ல, பொதுமக்கள் கோருவதில் நியாயம் இருப்பினும் ஒரு நீண்ட காலத்திற்கு தேடப்பட்ட விமானத்திற்கு எதிர்பார்க்கப்பட்ட திருப்புமுனை கிடைக்குமானால் விமானத்தை தேடுவதில் அரசாங்கம் முழு ஒத்துழைப்பு நல்கும் என்று டத்தோஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். 2014 ஆண்டு மார்ச் 8 கோலாலம்பூரிலிருந்து பெய்ஜிங்கை நோக்கிய பயணத்தில் 239 பேருடன் காணாமல் போன MH370 விமானத்தை தேடும் பணியை மீண்டும் தொடங்குவதற்கு கடல் ரோபோட்டிக்ஸ் நிறுவனமான ஓஷன் இன்ஃபினிட்டி மேற்கொள்ளும் முயற்சிக்கு போக்குவரத்து அமைச்சு கொள்கை அளவில் ஒப்புக்கொண்டுள்ளதாக அதன் அமைச்சர் ஆண்டனி லாக் கடந்த வாரம் அறிவித்திருந்தார். அரசாங்கத்தின் இந்த நிலைப்பாடு தொடர்பில் எதிர்வினையாற்றிய பிரதமர் மேற்கண்டவாறு தெரிவித்தார்.
கசக்தான் அக்தாவ் அனைத்துலக விமான நிலையத்தின் அருகில் அஜர்பைஜான் ஏர்லைன்ஸ் விமானம் விழுந்து நொறுங்கிய சம்பவத்தில் மலேசியர்கள் யாரும் பாதிக்கப்படவில்லை என்று மலேசிய வெளியுறவு அமைச்சான பிஸ்மா புத்ரா அறிவித்துள்ளது. மேற்காசிய நாடான முன்னாள் சோவியத் குடியரசின் கசக்தான் நாட்டில் நிகழ்ந்த இந்த துயர சம்பவத்தில் 38 பேர் உயிரிழந்த வேளையில் 29 பேர் உயிர் பிழைத்து இருப்பதாக செய்தி நிறுவனங்கள் கூறுகின்றன. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்ளும் வேளையில் உயிர் பிழைத்தவர்கள் விரைவில் பூர்ண குணமடைய வேண்டும் என்று பிஸ்மா புத்ரா ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. நேற்று புதன்கிழமை அஜர்பைஜான் தலைநகர் பாக்குவிலிருந்து ரஷ்யாவின் குரோஸ்னி நகரை நோக்கி 67 பேருடன் சென்ற எம்பிரியர் 190 ரகத்திலான அஜர்பைஜான் ஏர்லைன்ஸ் விமானம் பனிமூட்டம் காரணமாக அது பாதை மாறி தரையிறங்கி தீப்பிடித்து விபத்துக்குள்ளானதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக வெளியான வீடியோ ஒன்றில் அந்த விமானம் தரையிறங்குவதற்கான கியர் டயர்கள் கீழே அதிவேகமாக இறக்கப்படுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதைப் போல தோன்றிய சில நொடிகளில் விமானம் வெடித்து ஒரு பெரிய தீப்பிழம்பு உண்டானது. ரஷ்ய செய்தி ஊடகங்களில் வெளியான இந்த வீடியோவை ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் உறுதி செய்துள்ளது. பிறர் தனது வங்கிக் கணக்கை தவறான நோக்கத்திற்கு பயன்படுத்துவதற்கு வங்கி ஏடிஎம் கார்டை இரவல் தந்ததாக மாது ஒருவர் பினாங்கு பலே புலாவ் நீதிமன்றத்தில் இன்று குற்றஞ்சாட்டப்பட்டார். தனியார் நிறுவனம் ஒன்றின் ஆய்வாளரான 44 வயது கே கலைவாணி என்ற மாது பேராச்சமூரை சேர்ந்த ஆடவர் ஒருவருக்கு தனது வங்கிக் கணக்கின் ஏடிஎம் கார்டை கொரியர் வழி அனுப்பி வைத்ததாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. பட்டாலிஞ்சயாவை சேர்ந்த கலைவாணி மற்றொரு பெண்மணிக்கு 750 ரிங்கிட் இழப்பு ஏற்படும் அளவில் தனது ஏடிஎம் வங்கி கார்டை இரவல் தந்துள்ளார் என்று நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. கடந்த டிசம்பர் 13ஆம் தேதி மதியம் 12:42 மணியளவில் பினாங்கு பயான் லெப்பாஸ் கர்த்தா சங்கோல் என்ற இடத்தில் உள்ள ஒரு வீட்டில் இக்குற்றத்தை கலைவாணி புரிந்ததாக தெரிவிக்கப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 1 லட்சம் ரிங்கெட் அபராதம் அல்லது 7 ஆண்டு சிறை அல்லது இரண்டுமே விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் கலைவாணி குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். ஜொஹூர் பாரு தமன் டேசா ஸ்கூடாய் சாலை வட்டத்திற்கு அருகில் ஜலான் பொந்தியான் லாமாவில் பின்னிரவு 12:11 மணியளவில் நிகழ்ந்த சாலை விபத்தில் 2 ஆடவர்கள் மாண்டனர். 2 வாகனங்கள் சம்பந்தப்பட்ட இந்த விபத்து தொடர்பில் பின்னிரவு 12:17 மணியளவில் தாங்கள் அவசர அழைப்பை பெற்றதாக ஸ்கூடாய் தீயணைப்பு மீட்பு நிலையத்தை சேர்ந்த கமாண்டர் சுரைனி அட்னான் தெரிவித்தார். புரோட்டோன் வாஜா கார் ஒன்று 10 டன் லாரியுடன் மோதியதில் காரின் இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கி 43 வயது நபர் சம்பவ இடத்திலேயே மாண்ட வேளை 43 வயதுடைய மற்றொருவர் இடிபாடுகளுக்கு இடையில் சிக்காத நிலையில் கடும் காயங்களுடன் உயிரிழந்ததாக அவர் குறிப்பிட்டார். இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கிய ஓர் ஆடவரின் உடலை மீட்பதற்கு பிரத்யேக சாதனங்களை வீரர்கள் பயன்படுத்தியதாக அவர் மேலும் கூறினார். நேற்றிரவு நிகழ்ந்த தீ விபத்தில் கோலாலம்பூர் சுங்கைபசியில் உள்ள பழைய உலோகப் பொருள் மறுசுழற்சி தொழிற்சாலை ஒன்று அழிந்தது. இரவு 9 மணியளவில் நிகழ்ந்த இந்த தீ விபத்தில் மறுசுழற்சிக்கு வைக்கப்பட்டு இருந்த பொருட்கள் கொழுந்துவிட்டு எரிந்ததால் தீயை கட்டுப்படுத்துவதற்கு வீரர்கள் சுமார் 2 மணி நேரம் கடுமையாக போராடியதாக கோலாலம்பூர் தீயணைப்பு மீட்புப் படை இலாகா தெரிவித்துள்ளது. தீ மற்ற வர்த்தக தலங்களில் பரவாமல் தடுப்பதற்கு அதனை முழுமையாக கட்டுப்படுத்தும் பணி இரவு 10:55 மணியளவில் நிறைவு பெற்றதாக அவ்விலாகா குறிப்பிட்டுள்ளது. இத்தீ விபத்தில் அந்த தொழிற்சாலை முற்றாக அழிந்தது. தீ விபத்திற்கான காரணங்கள் முழு வீச்சில் ஆராயப்பட்டு வருவதாக அதன் பேச்சாளர் தெரிவித்தார். மேற்கு கரையோர நெடுஞ்சாலையான லெபுராயா பெர்சிசேரான் பந்தாய் பாராட்டில் லூமூட்டிற்கு அருகில் 2 வாகனங்கள் சம்பந்தப்பட்ட சாலை விபத்தில் தாயும் மகனும் மரணமுற்றனர். இச்சம்பவம் இன்று வியாழக்கிழமை அதிகாலை 5 மணியளவில் பந்திங்கையும் தைப்பிங்கையும் இணைக்கும் அந்த புதிய நெடுஞ்சாலையான WCEயில் நிகழ்ந்தது. காலை 5:15 மணியளவில் தகவல் கிடைத்து அயர்தாவார் தீயணைப்பு நிலையத்தை சேர்ந்த 7 வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக அதன் பேரா மாநில உதவி இயக்குனர் சபரோட்ஜினூர் அஹ்மத் தெரிவித்தார்.
புரோட்டோன் வீரா மற்றும் பரோடுவா கலிசா ரக கார்கள் சம்பந்தப்பட்ட இந்த விபத்தில் 24 வயது மாதுவான நோர் ஃபடிலா முகமது அஸ்லான் மற்றும் அவரின் 2 வயது மகன் உயிரிழந்ததாக உறுதி செய்யப்பட்டது. இந்த விபத்தில் 3 ஆடவர்கள், 1 பெண் மற்றும் 2 சிறார்கள் சம்பந்தப்பட்டு இருந்ததாக அவர் குறிப்பிட்டார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள